இதெல்லாம் தேவையில்லாத ஒரு சர்ச்சை. இது கவனம் திசை திருப்புகிற தேவையில்லாத ஒரு ஒரு பிரச்சனை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. அவருக்கு மட்டும் கொடுத்துருக்கலாம், அல்லது கார் இல்லாதவர்களுக்கு கொடுத்துருக்கலாம். ஒரு ஒரு பெரிய கூட்டம் தங்களை வீழ்த்தி விட்டதையோ அவர்களால் இன்னும் செரிக்க முடியவில்லை. இல்லை, முதல் ஆக்கப்பூர்வமாக பேசணும். இந்த குறை சொல்கிறத முதல்ல விடணும். எதுக்கு எடுத்தாலும் திமுக தான் உங்களுடைய ஆட்சியில் தேனும் பாலும் ஓடும்னு நினச்சி உங்களை கொண்டு வந்து வச்சாங்க. எங்ககிட்ட அப்படிப்பட்ட பெரிய எதிர்பார்ப்பெல்லாம் இல்லை. அறந்தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். பல்வேறு அரசியல் நடப்பு நிகழ்வு குறித்து பேசுவதற்கு ஐநாவின் முன்னாள் அலுவலர் பேராசிரியர் முனைவர் இரா கண்ணன் அவர்கள் இணைந்திருக்கார். சார் வணக்கம். வணக்கம் விஜய். சார், இப்போது சட்டமன்ற தொடரை மக்கள் அனைவருமே நிறைய பார்க்குறாங்க. முதன்மை செய்தியை நம்ம தரத்துக்கு எதுவும் இல்லை. அதை பற்றி அதை பற்றி ஒரு ஆய்வு செய்தியாக நம்ம இந்த நேர்காணல் நிகழ்த்துவோம். அதற்கு முன்னால் இன்றைக்கு ஜூனியர் விடனில் ஒரு செய்தி வந்தது. அது என்னென்னா, கடந்த திமுக ஆட்சியை போல், அதே மாதிரி அதிமுக ஆட்சியை போல் ஒரு கட்சி பதவியில் இல்லாதவர்களை பவர் சென்டராக உருவாக்குறது, அந்த மாதிரியான அது சுதந்திர தின விழாவிலேருந்து ஒரு உதாரணத்தை காட்டி பல நாளேடுகளில் வந்துச்சு. பலரும் அதை பற்றி பேசினாங்க. நம்ம ஒரு கூர்மையான அரசியல் பார்வையாகத்தான் நம்ம அதை கேட்குறோம். ஒரு தனிப்பட்ட நபர் மீது நமக்கு தாக்குதல் செய்ய வேணுன்ற எண்ணம் இல்லை. ஒரு மற்ற அரசை போல் தாவேக அரசும் ஒரு கட்சி பதவியில் இல்லாதவர்களை, அரசு பதவியில் இல்லாதவர்களை ஒரு பவர் சென்டராக உருவாக்க முயற்சி நடக்கிறதா? இல்லை, அது நமக்கு தெரியலை. ஆனால் அவருக்கு வேண்டிய ஒரு நடிகை தோழியை பற்றி தான் இன்றைக்கி வந்த ஒரு வார ஏட்டில் செய்தி வந்திருக்கு. இது பல பேர் இதை ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமாக மாற்றிட்டுருக்காங்க. ஆங்கில ஊடகங்கள் வரையும் ரொம்ப அதுதான் சொல்கிறேன். நானே பேசியிருக்கேன் ஒரு ஆங்கில ஊடகம், தேசிய ஆங்கில ஊடகத்திற்கு. இது தொடர்பாக இந்த அமோனியா வாயு கசிவில் இறந்து போன சில பேர் அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு அது நடந்துச்சு. அன்னைக்கு அவருடைய தோழியினுடைய இல்லத்தில் கேக் வெட்டினார் அப்படின்ட்டு அந்த தோழி ஒரு பதிவை போட்டிருந்தாங்க. இது ஒரு சர்ச்சையாச்சு. இதெல்லாம் தேவையில்லாத ஒரு சர்ச்சை. இது கவனத்தை திசை திருப்புகிற தேவையில்லாத ஒரு பிரச்சனை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது உங்களுடைய தனி வாழ்க்கை என்பது உங்களுடைய உள்ளாடைகள் போல். உள்ளாடைகளை வெளியில் ஒரே ஒருவர் தான் அணிவர். அவருக்கு பேர் சூப்பர்மேன். நீங்கள் சூப்பர்மேன் கிடையாது, நான் சூப்பர்மேன் கிடையாது, நாம் யாரும் கிடையாது. உள்ளாடைகள்ட்டு அதனால தான் அதுக்கு பேர். ஆங்கிலத்திலையும் அண்டர்கார்மெண்ட்ஸ்ன்னு தான் பேர், தமிழ்லேயும் உள்ளாடைகள் என்று பெயர். அவை உங்களுக்கு மிக நெருக்கமாக, உள்ளாடைகளை விட உங்களுக்கு நெருக்கமாக யாரும் உங்களை எல்லா நேரமும் பற்றி இருப்பது கிடையாது. அப்படியே இருக்கலாம், ஆனால் அது உங்களுக்கு மட்டுமே தெரிய வேண்டும், உங்களுக்கு மட்டுமே சொந்தமாக இருக்க வேண்டும். இதை எல்லாரும் ஒரு பேசு பொருளாக மாற்ற வேண்டும், மாற்றிவிடக்கூடிய ஒரு நிலையை நீங்கள் உருவாக்கக்கூடாது. சட்டமன்ற நிகழ்வுகளை தொடர்ச்சியாக பார்த்துருப்பீங்க. இன்றைய சட்டமன்ற நிகழ்வுகளில் அதாவது ஒரு கார் எல்லா எம்எல்ஏக்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் அவருக்கு ஊதியம் கொடுப்பது அல்லாமல் கிட்டத்தட்ட இப்பொழுதும் ஒரு 1 லட்சம் ரூபாய், ஒரு 75,000 அந்த கார் அலௌன்ஸு ப்ளஸ் ஒரு 25,000 அவருடைய அசிஸ்டண்ட்டு, இந்த மாதிரியெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படுகிறது. இந்த அதாவது ஒரு வாகனம் கொடுப்பதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, வாகனம் தரணுமான்றது எனக்கு தெரியல. இன்றைக்கி கார் இல்லாத சட்டமன்ற உறுப்பினர் யாராவது இருப்பாங்களா? இருக்காங்க. கொஞ்சம் கம்யூனிஸ்ட்டு ஒரு கலிபெருமாள் சன் ஜோதிமணி விசிக, அவர் தான் ஃபஸ்ட்டு இது ஒரு கோரிக்கையை கேட்டார். ரொம்ப மகிழ்ச்சி. அவருக்கு மட்டும் கொடுத்துருக்கலாம், அல்லது கார் இல்லாதவர்களுக்கு கொடுத்துருக்கலாம். உதவியாளுக்கு 25,000 ரூபா தர்றது அப்படின்றது ஒரு நல்ல தொடக்கம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களெல்லாம் சாதாரண மனிதர்கள். அவங்களால 24 மணி நேரமும் அவங்க மட்டுமே செயல்பட முடியாது. அவங்களுக்கு வரக்கூடிய ஃபோன் அழைப்புகள் அல்லது அவர்களுக்கு வரக்கூடிய கோரிக்கைகள் இதெல்லாம் பார்ப்பதற்கு அவருடைய நேர ஒதுக்கீடு, அப்பாயின்மெண்ட்ஸ், சந்திப்புகளை ஏற்பாடு செய்வதற்கு இதற்கெல்லாம் ஒருத்தர் தேவை. பலரில் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் அவர்களே ஒரு ஏற்பாட்டை செய்து கொள்கிறார்கள். அவங்களுக்கு கிடைக்கிற ஊதியத்திலிருந்தோ அல்லது வேறு எப்படியோ அவங்களுக்கு பணம் தராங்க. இதை ஒரு பெரிய குறையாக தான் நம்முடைய பொது வாழ்க்கையில் நான் பார்க்குறேன். இப்போ ஸ்வீடன், நார்வே மாதிரி நாடுகளில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு சம்பளமே இல்லைன்ற மாதிரி நான் படிக்கிறேன். அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியல. ஆனால் அவர்களுக்கு இந்த மாதிரி இத்தனை வசதிகளெல்லாம் செய்து தருவதில்லை. வேறு பல நாடுகளில் பல வசதிகள் செய்து தருவதும் உண்டு. ஸ்வீடன், நார்வே, ஃபின்லாண்ட், டென்மார்க் இது ரொம்ப வளர்ந்த நாடுகள். அங்கே இருக்கக்கூடிய இகாலிட்டேரியனிசம், அதாவது இந்த சமத்துவத்தன்மை இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் நேரில் பார்க்கணும். ஒரு அமைச்சர் சாதாரணமாக உங்களோட பஸ்ஸில்
அவருடைய பெட்டியை வச்சுக்கிட்டு பக்கத்தில் உட்கார்ந்துக்கிட்டு அவருடைய அலுவலகத்துக்கு போவார். பிரிட்டனில் வந்து பிரதமரே சைக்கிளில் அலுவலகத்துக்கு வருவார். இதெல்லாம் கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது வளர்ந்து வரும் நாடுகளில். நமக்கு மட்டும் இல்லை, ஆசியாவில் இருக்க எந்த நாட்டையும் நீங்கள் பார்க்க முடியாது. அதனால் அந்த இடத்துக்கு நான் போக சொல்லலை. ஆனால் உதவியாளர்களுக்கு, அவருடைய ஆய்வாளர்கள், இந்த ஆராய்ச்சி ஆளர்கள், அது மாதிரி ஒரு நாடாளுமன்ற உதவியாளர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உதவியாளர்கள், லேம்ப்னு சொல்லிட்டு லெஜிஸ்லேட்டிவ் அசிஸ்டண்ட் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், லெஜிஸ்லேட்டிவ் அசிஸ்டன்ட் டு த மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்னு சொல்லிட்டு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு அவருடைய ஆராய்ச்சிகளுக்கு உதவுவதற்காக ஒரு மாணவரை அந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க நாடாளுமன்றத்தில். அதே மாதிரி தமிழகத்துலேயும் நம்ம கொண்டு வரலாம். சட்டமன்றத்தில் ஒரு 2 மாணவர்கள் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கு கூட உதவியாக, இந்த மாணவர்களுக்கும் அது வந்து இந்த தொழில் இடை பயிற்சின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்ரெண்டிஸ்ஷிப், அவர்களுக்கும் உதவியாக இருக்கும். அவர்கள் வந்து பொதுவாக ரொம்ப இளைஞர்களாக இருப்பாங்க இந்த மாணவர்கள். அவருக்கு வேண்டிய குறிப்புகளை எடுக்கிறதெல்லாம் வேகமாக எடுத்து தருவாங்க. அவர் வேறு வேலைகளை பார்க்கலாம், வரவர்களை, தொகுதி மக்களை கவனிக்கலாம். இப்படியெல்லாம் பண்ணலாம். கார்கள் எல்லாருக்கும் தரணுமான்றது எனக்கு தெரியல. அதில் வந்து சில பேர் வந்து பல கார்களை வைத்திருப்பவர்கள், பேருந்துகளை வைத்திருப்பவர்கள், சில பேர் ஒருவேளை விமானங்கள் கூட வைத்திருக்கலாம், அல்லது கப்பல்கள் கூட வைத்திருக்கலாம். இது மாதிரி தொடர்ந்து நீங்கள் சட்டமன்ற நடவடிக்கைகள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. பல கட்சியினுடைய சட்டமன்ற நடவடிக்கைகளையும் நீங்கள் பார்த்துருப்பீர்கள், அவங்க உரைகளையும் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இந்த 100 நாட்கள் முடிந்திருக்கிற இதில் இது ஒரு ஹனிமூன் பீரியடாக இருந்தாலும் கூட சட்டமன்ற நடவடிக்கைகளில் நீங்கள் என்ன மாற்றத்தை பார்க்குறீங்க, இல்லை எதை தவிர்த்துருக்கணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இந்த சட்டமன்றம் வந்து ஒரு முதிர்ச்சியற்ற ஒரு போக்கை கொண்டுள்ள ஒரு சட்டமன்றமாக இருக்கிறது. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலிருந்து வந்திருக்கக்கூடிய பல அனுபவம் வாய்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட நாம் எதிர்பார்த்த அளவுக்கு அவர்கள் தங்களுடைய பணியை ஆற்றவில்லை, செயல்படவில்லை அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது. இவர்கள் புத்தம் புதியவர்கள், இவர்கள் வந்து பாஸ் மார்க் வாங்கிடுவாங்க என்கிட்ட. ஏன்னா இவர்கள் இவ்வளவு கூட, இப்படி கூட இவர்கள் பேசுவார்கள், நடந்து கொள்வார்கள் அப்படின்ற நம்பிக்கையோ அல்லது ஒரு எதிர்பார்ப்போ இல்லாமல் இருந்த ஆள் நான். அதனால் இவர்கள் வந்து அதை ஏதோ பழகின ஒரு இடம் மாதிரி அவர்கள் பழகிடுறாங்க. ஆனால் நிறைய பேச்சு, பெரும்பாலான பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக இல்லை. திமுகவை வந்து ஒரு தற்காப்பு நிலைக்கு கொண்டு போய் தள்ளுற ஒரு முயற்சியும், அவர்களை ஒரு மூலையில் அவங்கள கார்னர் பண்ணுவது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவர்களை கொண்டு போய் மூலையில் முடக்கிறதும், அதே மாதிரி திமுகவினர் வந்து இவர்களை வந்து எப்படி 67 திமுக ஆட்சி வந்த பொழுது அவர்கள் வருவார்கள்னு யாரும் நினைக்கல. காங்கிரஸ்காரர்கள் அவர்களை ரொம்ப லேசாக எடுத்துக்கிட்டாங்க. அண்ணா சொல்கிறார் அவருடைய பேச்சில், முதல் 13 நாளில் அவர் பேசுகிறார், 13ஆவது நாள் அவர் பேசும்போது சொல்கிறார், நாங்கள் இங்கே வருவோன்ட்டு நீங்கள் நினைக்கல, எங்களை நீங்கள் ரொம்ப லேசாக எடுத்துக்கிட்டீங்க, நாங்கள் என்றைக்கும் உங்கள் இடத்துல வந்து உட்காருவோம் அப்படின்ட்டு நீங்கள் நம்பவே இல்லை, ஆனால் நாங்கள் வந்துட்டோம், நீங்கள் அதை புரிஞ்சிக்கலை, தவிக்கிறீங்க, இப்போது இந்த புதிய நிகழ்வை உங்களால் ஏற்றுக்க முடியலன்றார். 67 சொன்னது தான் இன்றைக்கும் இருக்குது, ஹிஸ்ட்ரி ரிப்பீட். ஆமாம், இந்த திமுகவினர் இன்னும் வந்து அவர்களுடைய பதவி போய்விட்டதாகவோ அல்லது ஒரு புதியவர்கள் பொது வாழ்க்கைக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு பெரிய கூட்டம் தங்களை வீழ்த்தி விட்டதையோ அவர்களால் இன்னும் செரிக்க முடியவில்லை. ஒன்று, இந்த புதியவர்கள் வந்து ஒரு பல பேர் ஒரு வெற்றி மிதப்பில் இருக்க மாதிரி இருக்குது, அவர் கட்சியிலேயே வெற்றி இருக்குது. அதனால் அவர்கள் வந்து இந்த தோற்கடிக்கப்பட்டவர்களை பார்த்து இவங்க இனிமேல் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி நினைக்கிற மாதிரியும் இருக்குது. இந்த பேச்சுக்கள் எல்லாமே அப்படித்தான் இருக்குது. அதில் வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான உங்ககிட்ட இருந்து நாங்கள் கற்றுக்குறோம் அல்லது இவர்களை வழி நடத்துகிற மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லை. இது ஒரு பேச்சு போட்டி மாதிரி, ஒரு பட்டிமன்றம் மாதிரி மாறிட்டு இருக்கிறது தான் நம்ம பார்க்குறோம். அவை குறிப்பிலிருந்து அமைச்சர்கள் பேசுவதையே நீக்க வேண்டிய அவசியத்திற்கு அவைத்தலைவரே உள்ளாகிறார். இதெல்லாம் வந்து ஒரு நல்ல போக்காக தெரியல. ஆனால் இது வெறும் 100 நாள். இந்த ஆட்சிக்கு மக்கள் தந்திருக்கிற காலம் 1825 நாள். 18 பங்கில் ஒரு பங்கு முடிஞ்சிருக்கு, இன்னும் 17 பங்கு இருக்குது. அதனால் இன்னும் ஒரு 100 நாளில் இவர்களிடத்தில் முதிர்ச்சி வரும், பயிற்சி வரும், இவர்களிடத்தில் தேர்ச்சி வரும், பக்குவமும் வரும் அப்படின்னு நம்ம நம்பலாம். நான் நம்புகிறேன் அப்படி வரணும்ன்றது என்னுடைய வேண்டுகோள். நீங்கள் நேரடியாக குறிப்பிட்றீங்க, இந்த விஷயத்தை உடனடியாக மாற்றிக்கணும், இதில் கவனம் செலுத்தணும் அப்படின்னு நம்ம இப்போ செயல்பாடுகள் அடிப்படையில் கேட்கல, அது செயல்பாடாகவும் இருக்கலாம், சட்டமன்ற நடவடிக்கையாக இருக்கலாம். இல்லை, முதல் ஆக்கப்பூர்வமாக பேசணும், இந்த குறை சொல்கிறத முதல்ல விடணும். எதுக்கு எடுத்தாலும் திமுக தான் இந்த நிலைக்கு, இப்போது ஒரு போதை மருந்து அப்படின்னு வந்துச்சுன்னா இது மாதிரி ஒரு சூழல் வந்ததுக்கு காரணமே நீங்கள் தானே அப்படின்னு சொல்கிறது, அந்த இஷ்யூ என்னவோ, அந்த பிரச்சனை என்னவோ அதை பற்றி
அந்த ஒரு அமுதன் என்ற மாணவன் இறந்துட்டான் இல்லையா, அந்த அந்த மாணவனுடைய மரணத்தை தொடர்பாக நடக்கிற பேச்சுவார்த்தைகளில் திமுகவினர் தான் இத்தகைய ஒரு சூழலை ஏற்படுத்தினார்கள். அதனால் இல்லை, அவர்கள் கடுமையாக திமுகவிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஆட்சியேற்ற ஒரே வாரத்திலிருந்தே அவங்க தொடர்ச்சியாக இந்த மாதிரி விஷயங்களை தான் சொல்கிறாங்க. உங்களுக்கு திறன் பற்றலை, உங்களுக்கான இந்த மாதிரி உங்களுக்கு ஆட்சியாளவே தெரியலன்ற வார்த்தைகள் வரும்போது அதை அவர்கள் எப்படி எதிர்கொள்ள முடியும்? 67 இதே தான் சொன்னாங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் இங்கே இருப்பதற்கு வந்து தகுதியுடையவர்கள் அல்லன்ட்டு. அதனால தான் அண்ணா அப்படி சொன்னார். நாங்கள்லாம் இங்கே வருவோம்னு நீங்கள் நினைக்கல, இன்றைக்கி உங்களை மக்களை நீங்கள் ஏமாற்றிட்டீங்க படியரசி சொல்லி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவர் பதில் சொல்கிறாரு, கேரளாவில் என்ன படியரசியாக வாக்குறுதி கொடுத்தாங்க? அங்கேயும் நீங்கள் விழுந்துட்டீங்க, வேறு சில இடங்கள்லையும் விழுந்திருக்கீங்க, அங்கெல்லாம் என்ன இந்த அதனால் அப்படி இல்லை, நாங்கள் பேசியே வந்துட்டோன்னு சொல்கிறீங்க, சினிமாவில் வந்துட்டோன்றீங்க, கவர்ச்சி மேடை பேச்சுன்னு சொல்லி நாங்கள் வந்துட்டோன்றீங்க. இல்லை, உங்களை வந்து மக்கள் உங்களுடைய ஆட்சியில் தேனும் பாலும் ஓடும்னு நினச்சி உங்களை கொண்டு வந்து வச்சாங்க. எங்ககிட்ட அப்படிப்பட்ட பெரிய எதிர்பார்ப்பெல்லாம் இல்லை அவங்கக்கிட்ட. இல்லை, கிட்டத்தட்ட இது மாதிரி தானே. இப்போ நீங்கள் ரீல்ஸ் போட்டு வந்துட்டீங்க, இன்றைக்கி அதிமுகவினுடைய நடவடிக்கைகளுமே அவங்களுமே அதுதான் சொல்கிறாங்க, ஒன்றுமே நடக்கலை, இந்த ஆட்சிக்கு எதுவுமே தெரில, நிர்வாகத்திறன் அற்றவர்கள் அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி. இல்லை, அது ரொம்ப தவறான ஒரு விமர்சனம்னு நான் நினைக்கிறேன். எப்படி அவங்களுக்கு தெரியும்? இந்த இந்த 108 பேரில் 107 பேரில் எத்தனை பேர் பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்கள்? 101 பேர் புதியவர்கள். அப்புறம் என்ன, எப்படி இருக்கும்? என்ன இது, என்ன மாதிரி என்ன குற்றச்சாட்டு? இது ஒரு வருஷத்துக்கு பிறகு நீங்கள் இதை சொன்னீங்கன்னா ஒரு பொருள் இருக்கும். அதுக்கப்புறம் பிறக்கும்போதே எல்லாரும் வந்து நடக்க பழகிடுவாங்களா? அதனால் இது ஒரு புதிய ஆட்சி. உங்களாலேயும் நீங்களும் வந்து இதை ஜீரணம் பண்ண முடியல. உங்களால் நீங்கள் வந்து விழுந்துட்டீங்க அப்படின்றது. அதாவது இவர்கள் வந்து இலகுவாக உங்களை வீழ்த்தி விட்டார்கள். அதுதான் உங்களுக்கு இது. இவங்க பெரிய பிரயத்தனப்பட்டு அதை பண்ணி இதை பண்ணி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தபோது 18 ஆண்டுகள் அவங்க பேசி மேடை பேச்சினால வந்துட்டாங்க, எழுதி வந்துட்டாங்க அப்படின்னு இருந்தாலும் கூட 18 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியிருந்துச்சு. இங்கே 18 மாதங்கள், இன்னும் ஒரு 7 மாதங்கள் கூட்டி 25 மாதங்களில் இவர்கள் ஆட்சிக்கு வந்து விட்டார்கள். அதை வந்து அவங்களால தாங்க முடியல. அது இன்னும் கொஞ்சம் நாளில் பழகி போயிடும். இவர்கள் தாவேகாவினர் நிறைய தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அமைச்சர்கள் வந்து ஆழமாக படிக்க வேண்டும். அது அவர்களுக்கு அந்த மாதிரி படிப்பு, அந்த தேர்ச்சியெல்லாம் இல்லைன்னு தெரியுது, தடுமாறுகிறார்கள். அவர்களுக்கு இது மாதிரி கிடுக்கிப்பிடியான கேள்விகள் வரும். நமக்கு அங்கே இருக்கிற அத்தனை பேரில் அவர்களுடைய கட்சியினர் தவிர, அவங்களோட தோழமை கட்சிகளை தவிர மீதி எல்லாரும் அவர்கள் வீழ வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள். அதனால் நீங்கள் நிதியமைச்சராக இருக்கீங்க அப்படின்னா 15,000 கோடி வந்துருச்சுன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா கவனமாக உங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். உங்களுக்கு எங்கே வந்துச்சு, எப்படி வந்துச்சுன்னு கேட்டால் நீங்கள் தடுமாறக்கூடாது. தங்கம் தென்னரசு கேட்டுட்டார். அதனால் இந்த மாதிரி அவர்களுக்கு போதுமான அளவு, அதாவது பயிற்சி இல்லை என்பது வேறு, நீங்கள் அதற்காக முயற்சி செய்கிறீர்களா என்பது வேறு. அது தெரியல எனக்கு. இப்போ ஒரு துறையை கேட்டால் அது சம்மந்தமாக, இப்போ உள்துறை சம்மந்தமாக கேள்வி கேட்கும்போது முதலமைச்சரே பேசுகிறதில்ல. சில நேரங்களில் வந்து சில குறிப்புகளில் வந்து ராஜ்மோகன் அவர்கள் எல்லாமே பேசுகிறாரு, சிடி நிர்மல்குமார் பேசுகிறாரு, அமைச்சர் ஆதவ் பேசுகிறாரு. இது மாதிரி மட்டும் முன்வரிசையில் இருக்கிறவர்கள் தான் பெரும்பாலும் பேசுகிறாங்க. சில நேரங்களில் அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் பேசுகிறார். மற்றவர்களை அவங்க பேச விடுவதில்லையா, இல்லை அவர்களுக்கு அதுக்கு தயாராகலைன்னு இந்த அரசு நினைக்கிறேன்? ரெண்டும் நினைக்கிறேன். இது எல்லா அமைச்சரவைகள்லையும் இருக்கக்கூடிய ஒரு பழக்க வழக்கம் தான். அதாவது பொதுவாக 35 பேர் கொண்டது நம்ம அமைச்சரவை. இதற்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட திமுக அமைச்சரவையில் ஒரு 7-8 பேர் மட்டும்தான் பேசுவாங்க. தங்கம் தென்னரசு பேசுவார். அதே மாதிரி வேறு சில அமைச்சர்கள் மட்டுமே. பிடிஆர் நிதித்துறைனா அவர் பேசுவார். அப்புறம் வந்து உதயநிதி பேசலாம், அல்லது ஒரு சில பேர் தான் பேசுவாங்க. தங்கம் தென்னரசு தான் அவர்கள் அடிக்கடி பேசக்கூடிய கருத்துக்களை அழகாக. இதற்கு முன்னாலும் ஒரு துறையை பற்றி கேட்குற பொழுது பேச தெரிந்த மற்ற அமைச்சர்கள் பேசியதெல்லாம் எல்லாம் இருக்குது. அதனால் அதில் ஒன்றும் தப்பு இல்லை. முதல்வர் அவருடைய துறை தொடர்பாக பேசினால் நல்லாயிருக்கும். முதல்வர் வந்து சில முக்கியமான நிகழ்வுகளில், முக்கியமான இஷ்யூஸில், பிரச்சனைகளில் அவர் கருத்துக்களை சொன்னால் நல்லாயிருக்கும். இப்போ வந்து காவிரி பிரச்சனை, அவர் என்ன அணுகுமுறை, அவர் அதிகம் பேச வேண்டாம், அல்லது அவர் சார்பாக யாராவது பேசலாம். நான் ஒரு பெரிய இந்த நிர்வாகத்தில் ஒரு மூத்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடிமை பணியாளரை ஒரு மாதம் முன்னாடி சந்தித்தேன். அவரோட ஒரு 10 நிமிடம் சந்திக்கிற வாய்ப்பு இருந்துச்சு. அப்போ அவர் சொன்னார், நான் சொன்னேன், இந்த மாதிரி தொடர்ந்து இந்த அரசு மீது பல குற்றச்சாட்டுகள் வருது. காவலில் 6 பேர் இறந்துட்டாங்க காவலில் இருக்கும்போதே. அந்த மாதிரி நிறைய சிக்கல்கள், நிறைய இந்த மாதிரி வரும்பொழுதெல்லாம் இதற்கு நீங்கள் பதில் சொல்கிறதுக்கு
அரசு சார்பாக ஒரு செய்தி தொடர்பாளர், அவர் வந்து இப்போது ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி இருக்குது, அயலக துறை. நம்ம அயலகத்துறையில் வந்து ஒவ்வொரு வாரமும், இன்னும் சொல்லப்போனால் எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு நாளும் கூட ப்ரெஸ் ப்ரீஃபிங் உண்டு. அது வெளியில் நமக்கு தெரியறதில்ல. ஏன்னா அவங்க சொல்கிற தகவல்கள் ரொம்ப சாதாரணமான தகவல்களாக இருக்கு, அல்லது நமக்கு ரிலேட்டட் இல்லாமல் கூட ஆமாம். இப்போ வந்து நமக்கு வந்து சமையல் வாயு தட்டுப்பாடு, ஹோர்முஸ் நீரிணை மூடுறாங்க. அப்போ வந்து அவங்க கொடுத்த செய்தி, அவர்கள் சந்தித்து பேசியதெல்லாம் வந்து ஒரு பெரிய அளவில் இடம்பெற்றுச்சு. நான் நினைக்கிறேன் அது தொடர்ந்து நடப்பதுன்னு நினைக்கிறேன். அது எனக்கு சரியாக தெரியல. ஆனால் வெள்ளை மாளிகையில் செய்தி தொடர்பாளர் சந்திப்பு என்பது தொடர்ந்து நடப்பது. அது வந்து ஒரு சடங்கல்ல, அது நடக்கும். அதிலிருந்து இப்போ அதிபர்கிட்ட கேட்க முடியாத கேள்விகள், துணை அதிபர்கிட்ட அந்த நிர்வாகம் தொடர்பாக கேட்க வேண்டிய கேள்விகளை அவருடைய செய்தி துறை சார்ந்த செயலாளர்களால் அதுக்குன்னு ஒரு குழு இருப்பதாக நீங்கள் சொல்கிறீங்க. இருக்குது. ஆனால் எல்லாத்துக்கும் பதில் சொல்லக்கூடியது ஒரு அந்த அரசு நிர்வாகம், அதிபர் ட்ரம்ப்பினுடைய நிர்வாகம் சார்பாக கேரலின் லெவிட் என்ற 29 வயது பெண் பதில் சொல்லுவார். நீங்கள் அந்த மாதிரி ஒன்று பண்ணிடுங்க. வாரம் ஒரு தடவை நீங்கள் ஊடகங்களையும் செய்தியேடுகளையும் அழைத்து அவர்களை ப்ரீஃப் பண்ணுங்க, அவங்களுக்கு தகவல் தாங்க. அப்பப்போ ஏதேனும் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதற்கு ஒரு செய்தி குறிப்பு வெளியிடுங்க அப்படின்னு. அதற்கு அவர் என்ன சொன்னார்? அவர் ரொம்ப பெரிய அதிகாரி. அவர் என்ன தெரியுமா சொன்னார்? 2 அமைச்சர்கள் அதுக்கு நியமிச்சிருக்காங்க, நிர்மல்குமார், ராஜ்மோகன் அப்படின்ட்டார். அது ஒரு காரணமாக இருக்கும். மற்றவர்கள் அதற்கு தகுதியான, அதாவது ராஜ்மோகன் மேடையில் நல்லா பேசக்கூடியவர், அதனால தான் அந்த இடத்துக்கு அவர் போனார். அவர் வந்து அவர் அப்புறம் ஒரு ஆர்வமும் தெரிகிறது. இந்த எதுக்கு எடுத்தாலும் சட்டமன்றத்தில் அவர்கள் எழுந்து ஸ்கோர் பண்ணணும், உங்களை விட நான் ஒரு படி மேலே போய் என்னால் உங்களுக்கு பதில் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஆர்வமும் இருக்குது. பொதுவாக எல்லா அமைச்சரவைகளிலும் ஒரு 10% தான் மிக தேர்ந்த, மிக திறமை வாய்ந்த, தகுதி படைத்த அவர்கள் இருப்பார்கள். அது வந்து இதுதான் ஜனநாயகத்துக்கு நம்ம கொடுக்குற விலை. ரொம்ப எளியவர்களும் தகுதி மிகுதி படைத்தவர்களும் அல்லாதவர்களும் சில நேரங்களில் வருவார்கள். அவர்கள் மக்களுடைய பிரதிநிதிகள், அவர்களுக்கு வேறு ஆற்றல் இருக்கும், மக்களுடைய பிரச்சனைகளை போய் தீர்க்கக்கூடிய ஆற்றலாம் இருக்கும். சட்டமன்றத்தில் அவர்களால் அழகாக பேசக்கூடியவர்களாக இருக்க முடியாது. அப்படி எல்லாரும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பல்வேறு அரசியல் கருத்துக்களை பகிர்ந்திருக்கீங்க. உங்களுடைய கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆர்என் தமிழுடன். நன்றி, வணக்கம்.